அனைவருக்கும் வணக்கம். இதை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கடி இந்த சவால் விடக்கூடிய பேச்சு திரும்ப திரும்ப பேசுகிறார். திமுக ஒரு இரும்பு கோட்டை, அது எதற்கும் பாதிக்காது, அது அப்படியாக. இந்த சவால் வேண்டாம் நம்ம முன்பே சொன்னோம். ஐயா முதல்வரே அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டோம். அதில் கூட சொன்னோம், திமுகவில் இப்போ இருக்கிறவங்களே அண்ணா திமுகக்காரவங்க தான். திமுகவுக்குன்னு தனி ஆட்கள் கிடையாது, தனி கூட்டம் கிடையாது. ஒரு ஊருக்கு 2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க. நீங்கள் இந்த கதைகள்லாம் எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். திமுகன்னு தனி கூட்டம்லாம் கிடையாது. ஒரு ஊருக்கு 2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க. வேறு வேறு கட்சியில் இருக்கவங்க பூரா சேர்ந்து பெரிய கூட்டமாக காட்டிட்டாங்க. தனியாக ஓட்டுரிமைங்கிறது, தனியாக நிறைய ஓட்டு அவர்களுக்கு கிடையாது. இப்போ கூட பாருங்கள், காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், கொங்கு பேரவை, தமிழக முஸ்லீம் லீக் அந்த கட்சி, அதுபோக மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி கொங்கு நாடு தேசிய கட்சி, இப்படி எல்லா உதிரி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருக்கக்கூடிய ஓட் பேங்கை பூரா எடுத்து வச்சு ஒன்றா காட்டி தான் 30-35% ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்கிறீங்க ஒன்றாக இருந்து. ஆனால் தனியாகவே 30% ஓட்டுகள் வச்சுருக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், ஏடிஎம்கே தான். சரியோ தப்போ அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஓட்டு கம்மியாக இருக்கும் பொழுதே திரும்ப சவாலாக விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதையும் உடைக்க போகிறாரு விஜய்ன்னு நினைக்கிறேன் நம்ம. அது வேறு ஐடியா. ஆனால் இந்த சவால் தேவையில்லாது. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இருக்கிறது யாருன்னு பாருங்கள். கேகேஎஸ் சார், ராமச்சந்திரன் ஐயா, தோப்பு வெங்கடாச்சலம், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ஏவவேலு, ரகுபதி, நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற யார் வேணாலும் எடுத்துங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களே 90% ஏடிஎம்காரங்க தான். அதனால் திமுகவில் நாங்கள் கட்சியில் புடம் போட்ட கட்சி, கொள்கை வீரர்கள், இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏன்னா கொள்கை வீரர்கள் இருந்தால் உங்கள் கட்சிக்காரங்க தானே வந்திருக்கணும். உங்கள் கட்சிக்காரங்களை வெறும் டீ குடிக்கிறதுக்கும் போஸ்ட் ஓட்டுறதுக்கு தான் பயன்படுத்துகிறீங்க. வேறு கட்சியிலேருந்து வந்தால் மட்டும்தான் பதவி கொடுக்குறீங்க. அதுதானே? நீங்களாகவே சொல்லுங்கள் முதல்வர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.